உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை இந்த பாலச்சித்தர் பாலாஜி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறந்த யோகத்தை ஏற்படுத்த வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா கன்னி ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். சரிங்க, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனை உங்கள் குடும்ப பிரச்சனைகள் அத்தனையும் தீர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். முக்கியமாக உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் எதனால் பாதிக்கப்படுது, அந்த தொழில் வியாபார விருத்திக்கு என்ன செய்யலாம், வேலை உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், முக்கியமாக அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க பதவியில் இருக்கிறவர்களுக்கு இப்போ பதவி உயர்வு எதனால் தடைப்படுது, அவங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு யாரோ ஒருத்தரால் தடைப்பட்டுக்கிறது, அந்த பதவி உயர்வு எப்போ கிடைக்கும், அரசியல் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்க முடியுமா? ரொம்ப வருஷம் அரசியல் நிறைய உருண்டு பரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அரசியல் யோகம் உண்மையிலே இருக்கா? அரசியல் சாதிக்க முடியுமா? சில பேர் அந்த வாழ்க்கையே வேணாமையா சாமியார போயிருமா, அதுக்கு யோகம் வேணும், இந்த வாழ்க்கையை வேணாம்பாங்க. சரி, அடுத்து நல்ல வருடக்கணக்கா கல்யாணம் இப்போ முடியுமா, அப்போ உடைய பிள்ளையோட கல்யாணம் எப்போ முடியும் தெரியாம வேதனைப்படக்கூடிய நிலை. ஆக இந்த வருடம் இந்த மாதம் நல்ல கவனிங்க, தாய் தப்புனா நல்ல கவனிங்க, இந்த வருடம் இந்த மாதம் உங்க பிள்ளை கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். என்னை நிறைய பார்த்துட்டாங்க, எப்போ முடியும்ன்றாங்க, அப்போ எத்தனையோ பரிகாரம் பண்ணியா, எத்தனையோ கோயில் இப்படிப்பட்ட வேதனை, அந்த வேதனை வரும். சரிங்களா? ஆக அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஜாதகத்தை தூக்கிட்டு பொருத்தம் பார்த்து எது பொருந்துமா அவங்க பொருத்தம் பார்த்துட்டே அறிவாங்க. ஒரு ராசி, இந்த ராசி தான் தலையில் ஆட்டை போட்டு வச்சிருங்க, இந்த ராசி தான் முடியும்னு, அதுவும் இந்த வருடம் இந்த மாதம் கல்யாணம் முடியும், இந்த ராசி தான் முடியும், கூட ஒரு 2 ராசி சேர்த்து கொடுப்பேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு அலையாதீங்க, சொந்த ராசி கல்யாணம் முடிஞ்சிடும். அதுதான் இங்கே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் சிறப்பு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி கல்யாணம் எத்தனையோ பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிஞ்சு வச்சவங்க 2 பேருக்கு ஒரே பிரச்சனையாக இருப்பாங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் எதனால் வருது, எப்படி சரிபடலாம்? அடுத்து பிள்ளையுடைய காதல் பிரச்சனைகள். இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக தாய் தகப்பனாருக்கு பிள்ளைகளால் பெரிய வேதனை இந்த காதல் பிரச்சனை தான். ஆனால் அந்த காதல் வாழ்க்கை சிறப்பாக நன்றாக அமைந்தால் அந்த பெற்றவங்களுக்கு சொல்லி தைரியமாக முடிய பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கையை முடிச்சு கொடுங்க, நல்லா இருக்குன்னு. ஆனால் அதில் ஏதாவது கோளாறு ஏமாற்றங்கள் வரப்போகுது என்றால் அதையும் எச்சரித்து சொல்லிடணும். ஏன்னா ஒரு பிள்ளை வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்படணும். ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஏதோ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு இருந்தா, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு காதல் பிரச்சனை இருக்குன்னு ஒரு பொண்ணுக்கு அந்த சமயத்தில் ஒரு பொண்ணுக்கு சொன்னேன், என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு ஓடி வராங்க, ஐயா என் பிள்ளை அப்படிங்கிற லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தனை அப்படி. அந்த மாதிரி பார்த்துலாம், அதை தெளிவாக பார்த்துலாம். சரி, அதை இந்த காதல் பிரச்சனை பிடியில் எப்படி காப்பாற்றுறது? அடுத்து 5 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தைகள் எத்தனையோ நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணணும், குழந்தை பாக்கியம் இல்லை. தினம் கணம் ரஞ்சுண்டாடி 2 நிமிஷம் பொருத்தம் பார்க்காதீங்க. அது ஒரு 5% எடுத்துக்கிறோம். சரிங்களா? வாழ்க்கை முழுவதும் கடத்தி செல்வது கட்டங்கள், இறைவன் போட்ட விதி. ஆக புத்திர பாக்கியம் ஏன் இல்லை, எதனால இல்லை, எதுக்காக தடப்படுது? இந்த புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு என்ன செய்யலாம், அதுதான் முக்கியமான சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து சொத்துக்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு எப்போ 4 சொத்து பிரச்சனை எப்போ முடியும், அடந்தை பிரச்சனை, சொத்து பிரச்சனை. அடுத்து கொடுக்கல் வாங்க, பணம் நிறைய முடங்கி போச்சு, காசு பணம் வர மாட்டேங்குது, ஏமாற்றிட்டாங்க, அந்த காசு பணம் எப்போ வரும், நிறைய இடத்துல இருந்து பணம் வர வேண்டி இருக்கு. இப்படிப்பட்ட வேதனையான பிரச்சனைகளுக்கு மன வேதனை, மன அழுத்தம், மன வேதனை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கெங்கேயோ அலைஞ்சிருச்சு. என்ன அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே, ஒன்றும் நடக்கலை. நல்லா கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா
முதல்ல விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. என்னங்க எப்படி சொல்றீங்க? எங்கேயுமே போய் நடக்கலையாங்க? அதுக்கு என்ன காரணம்? நல்லா கேளுங்க. ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால், பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் வந்து இறைவனால் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனித ஆவேசத்தை சொல்லிட முடியாது. ஆக இறைவன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுதான் உண்மை. புரிஞ்சுதா? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கேன். என்ன சொன்னேன்? ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியா நடக்க சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். இந்த தவறு வரவே கூடாது. எங்கெங்கயோ அங்க போய் பார்த்தேன், இங்க போய் பார்த்தேன், கடைசியில் இங்கேயும் பார்த்து நடக்கல வந்துடக்கூடாது. அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன இது இந்த காலத்துல நடக்கும், நடந்தையாகும், நடந்தே தீரும். எப்ப? கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, புத்திர பாக்கியம் இல்லையா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, இதெல்லாம் உங்க பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜூலை மாத பலன்கள் நம்ம கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்கள். இப்ப கன்னி ராசியுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல கன்னியில் கேது, கன்னி ராசியில் கேது, கன்னிக்கு 6ஆம் இடத்தில் சனி, கன்னிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, கன்னிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், கன்னிக்கு 9ஆம் இடத்தில் குரு, கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னிக்கு 11ஆம் இடத்தில் புதன். இப்ப முதல்ல கன்னி ராசிக்கு உத்தியோக தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது தொழில் வெற்றிகள். அப்படி தொழில் வெற்றி, அது ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய, அதுவும் வெறும் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய முயற்சிகள், புதிய வேலை வாய்ப்பு முயற்சி, அதாவது இதை சாதிக்கணும், இந்த வேலைக்காக இந்த முயற்சி பண்றேன், இந்த உத்தியோகத்துக்காக எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ண, இந்த பதவிக்காக எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ண, அதெல்லாம் நடக்கலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அது நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. வெற்றி சாதனை பெறக்கூடிய அருமையான கன்னிராசிக்காரங்க நிறைய வந்து கன்னிராசிங்க நிறைய பிஹெச்டி படிப்பு வச்சிருப்பாங்க. பிஹெச்டி படிச்சுட்டு பெரிய பதவிகள் படிச்சு அந்த உத்தியோகத்துக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட உத்தியோகம்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரமாக இருக்கும். ஏன்னா இப்ப குரு வந்து எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, இந்த குரு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பணிகள், கல்லூரி சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷன் பணிகள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் கிடைக்கும். அதை வந்து இங்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உறுதிப்படுத்துறார். தொழில் வெற்றிகள், உத்தியோக வெற்றிகள், தொழில் வெற்றிகள் சொல்லக்கூடிய இடத்துல. சரி, இப்ப கன்னி ராசியில கேது 7ஆம் இடத்துல, அடுத்து 7ஆம் இடத்தில் ராகு இருக்கு. இந்த ராகு இருந்தா அப்பப்ப குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த குரு வந்து 4-7க்குரிய குருவாக இருந்து 9ஆம் இடத்தில் இருக்கும் குடும்பஸ்தானம், அதாவது கன்னிராசியை பார்க்கும்போது இந்த அவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். கன்னிராசியுடைய குடும்ப பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் சரியாகும் என்பதுதான் உண்மை. சரி, அடுத்து கன்னிராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது 8ஆம் இடத்தில் ஏற்கனவே சொல்லி 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமையோடு இருந்தால் வருமானங்கள் அதிகப்படும். ஏற்கனவே போட்ட திட்டங்களாம், கடப்பில் இருக்கிற போட்ட திட்டங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும், எதிர்பாராத வெற்றிகள். அதே நேரம் சகோதரர்களால், பூர்வீகத்தால், சொத்துக்களால் நன்மை பெறக்கூடிய யோகங்கள் பெறக்கூடிய இடம். அது ஒரு சிறந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தின் மூலம் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை இடமாற்றத்துடன் உத்தியோகத்தை பெறக்கூடிய இடமாற்றம் வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஆக 8ஆம் இடத்தில் அதிகமான வருமானங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாக ஏற்படும். பூமிகளால், இடங்களால், பூமிகளால் நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். வருமானங்கள் அதிக, பூமிகளால் வருமானம் பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். சரி, அடுத்து 9ஆம் இடத்துக்கு குரு பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ 4 மக்கள் சேவை, மகேஷின் சேவை என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்து 9ஆம் இடத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய நிலை, உயர் பதவியெல்லாம் வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலங்களாக இருக்கும்.
நிச்சயமா அரசு உத்தியோகத்தில் உள்ள நல்ல உயர்வான காலங்கள் உறுதியாக ஏற்படும். சரி, அடுத்து இந்த கன்னிக்கு 10ஆம் இடத்தில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருப்பது, அதாவது கன்னி ராசிக்கு தனகாரகன் 9ஆம் அதிபதியும் அந்த 12ஆம் இட சூரியன் சேர்ந்திருப்பது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியூர் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலை, இல்லை வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும். ஒரு சில பேர் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலாம், பிஹெச்டி படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போகலாம். அப்படிப்பட்ட இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். இல்லை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைக்கும். இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில கன்னிராசிக்கு உண்டு. இதுதான் கன்னிராசியுடைய இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள். புரியுதுங்களா? இப்ப இந்த ஜூலை மாதத்திலே சில முக்கியமான தேதிகள், நல்ல தேதிகள், நீங்க செய்யற வியாபாரம், தொழில், வியாபாரம் முயற்சிகள், வீடு, இடம், வாசல், அரசு வேலை முயற்சி பண்றது, இந்த காரியங்கள்லாம் ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை முதல்ல ஒரு நல்ல நாட்கள். ஜூலை 2 முதல் ஒரு ஜூலை 5 வரை. அடுத்து ஜூலை 12 முதல் ஜூலை 15 வரை அருமையான நாட்கள். அதாவது 12/7/2024 முதல் 15/7/2024 வரை ஒரு சிறப்பான நல்ல யோகமான காலங்கள். இந்த காலங்கள் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறுவது, இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பெறுவது, இடம், வீடு, வாசல் யோகங்களை பெறக்கூடிய காலங்கள். அடுத்து 25/7/2024 முதல் 30/7/2024 வரை அதே போல பூமி யோகங்கள், வீடு, வாசல் யோகங்கள் பெறக்கூடிய இந்த தேதிகளில் அரசு உத்தியோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் பெறக்கூடிய இந்த தேதியில் பெறலாம். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறலாம். அடுத்து 29/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலங்கள். இந்த காலங்கள் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு முயற்சி, வெளிநாட்டு வருமானங்கள், பயணத்தின் மூலம் எப்படி முன்னேற்றம் அடைவது, அதே நேரத்தில் ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட தொழில், தங்க தொழில், அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் அதற்கான தொழில்களில் புதுசாக ஈடுபடுத்தி வெற்றி அடைவது, அந்த தொழிலை ஆரம்பித்து வெற்றி அடைவது, இதெல்லாம் சொல்லக்கூடியது 29/7/2024 முதல் 31, அதாவது ஜூலையின் இறுதி 31/7/2024 வரை. இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய தேதிகள். இந்த நான் சொல்லக்கூடிய தேதிகள்லாம் ஜூலை மாதத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய தேதிகள். இந்த தேதிகளை எந்தவித சுபகாரியங்களும் நீங்கள் செய்யலாம், எந்த வேலை வாய்ப்பு முயற்சிகளும் ஈடுபட்டு வெற்றி அடையலாம். இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்டதான் வெற்றி அடையலாம். இடம், வீடு, சொத்துக்கள், அரசு வேலை, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, பூ வைக்கிறது, எப்படி நான் இப்போ சொல்லக்கூடிய தேதிகள்லாம் அதை நீங்கள் செய்யலாம். சரி, இப்போ இந்த பலன்கள்லாம் எங்களுக்கு சரியாக வரல, சரியாக நடக்கலைன்னா என்ன காரணம் அப்படின்னு நல்ல கவனிங்க. ஒரு நல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. என்னங்க நீங்கள் வேற தப்புவது தவறுங்க, ஊரை எங்கே போனாலும் சொன்னது ஒன்றுமே நடக்கலை, ஜாதகம் பார்த்து ரொம்ப வெந்து போய் உட்காந்துருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தான் தவறாக இருக்க வேண்டும். என பிரம்ம வேதத்தால், பிரம்மனால், வேதத்தால், வேத ஜோதிட சாஸ்திரத்தால், பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். வேதத்தில் உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவது இல்லை. சரியாக கேட்ட இறைவன் போட்ட விதியை, அதாவது இறைவனால், பிரம்மனால், வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. ஏன்னா இறைவன் போட்ட விதி. அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அந்த உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, கல்யாணம் பண்ணலையா, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்லை குடுக்கல் வாங்க பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, இப்போ என்னென்ன பிரச்சனைகளுக்காக எங்கெங்கே அலையிறீங்க, ஏன் நடக்கலைன்னு இதான் காரணம். திரும்ப சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தில் பல சொன்னது நடக்கலைன்னு அந்த 2 காரணம். இன்னும் உன்னோடு தான் பாருங்களேன், நான் தான் பாருங்க. அந்த தவறு வந்தக்கூடாது. எங்கெங்கேயோ பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டவங்க அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.